அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது மைண்ட் கிராஃப்ட் தான். அங்கே தண்ணி ஊற்றுது, அதை கணக்காதீங்க. ட்ரை ஃபார் ஃப்ரீ ஸ்டீவ் ப்ளே கொடுத்துக்கிறேன் போது. இப்போ உள்ளே வந்திருக்கோம். நிறையா ப்ராசஸ் பண்ணி தான் வந்தேன். கீழே குனியறதுக்குன்னு நினைக்கிறேன், என்ன இருக்குன்னு தெரில. ஜம்ப்பு அழுத்த சொன்னால் அப்போ குழி போடுது. பிரமிடை பார்த்தீங்களா? அப்போ வானத்தில் சூரியனை பண்ண முடித்தான்னு பார்ப்போம், முடியல. ஸோ காஷ் இப்போ நான் பார்க்க போகிறது மைண்ட் கிராஃப்ட் தான். வெல்கம் டு த வீடியோ. சரி, இதில் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஹவு வில் யூ ப்ளே, கேதர் ரிசோர்ஸ் அண்ட் ஃபெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் சர்வைவல் மோட் ஆர் பில்டு எண்ட்லெஸ்ஸி வித் அன்லிமிட்டட். இதெல்லாம் ஆனப்பா, ஆனால் பண்ணி தான் தெரியும் போலையே. சரி பார்ப்போம் வாங்க. ஓகே, லெட் இன்டு அகெயின் எல்பி வேர்ல்டுரா. காசு நான் தண்ணியில் போனேன், ஸ்வைப் பண்ண சொன்னால் சரி, அதில் ஹைட்டு போச்சா. ஆனால் ஒரு ஜாம்பி இருந்துச்சு, அது எனக்கு கொஞ்சம் தெரில. இப்போ நான் ஒன்று வச்சுருந்தது எல்லாமே போயிட்டு லாக் ஃபுல் கேம். இப்போ நான் ட்ரையலில் தான் இருக்கேன் இன்னும். அவ்வளோதான் இல்லை. தண்ணி ஏதாச்சும் பில்டப் பண்ணலாம்னா அதுக்கு இது வேணும். எடுக்கிறோம், உள்ளே எடுக்கிறோம், இங்கே எடுக்கிறோம், அங்கே எடுக்கிறோம், எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் அதாச்சும் வருமானம் பார்த்தா அது இல்லை. உள்ளே தோணுனா என்ன ஆகும்? அப்படி இல்லை, தோண்டி பார்ப்போம். தோறுங்க, தோண்டிட்டு வரேன். காஷ் நானும் தோன்றேன் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ட்ரையல் தான். எனக்கு இந்த கேமே ஒரு யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த யூடியூப்பை நிறைய இதோ ஸ்டீல் மாதிரி இருக்கு, என்னென்னா தெரில. தோண்டி அது கடைசி தெரில. ஏதாச்சும் பெருசாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதனால் போய் பார்ப்போம். கோஷ் உடச்சி நைட்டு வரைக்கும் தோண்டியே இதுதான். வேறு வழி இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரில. அதான் அப்படி ஒரு முடிவு. ஒரே ஜம்ப் பார்த்து செத்துட்டானா? இது என்ன நடந்துச்சு? வீட்டில் ஜாம்பி செய்கிறாங்களோ? விடுங்கடா, இந்த கேம் பிடிக்கல. நான் மாற்ற போகிறேன் இந்த கேமை. காய்ஸ், அந்த கேம் பிடிக்காதனால இந்த கேம் வந்துட்டேன். ஏன்னா அது எனக்கு எப்படி விளாட்ணுன்னு தெரியாது. பிடிக்காதுன்னு இல்லை, மைண்ட் கிராஃப்ட் யாருக்கு தான் பிடிக்காதான் இருக்கும். அதனால் நான் விளையாட தெரியல, அதனால வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஏதோ கேட்டிருக்காங்க, லெமன் இருக்குது. லெமனு ஏதோ ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெரில, பார்ப்போம். இப்போ இதுக்கு போயிடலாம். இது ஒன்றா சேர்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். கேம் பிடிக்கல, வேறு கேம் வச்சுட்டு நான் உங்களை கூப்பிட்றேன். அதனால் இது ஜீனியஸ் சூப்பர். ஐயோ எடுக்க முடியாதா? வேணாண்டா, விட்டுருங்கடா. கத்திரிக்காய் எடுக்கலாம், அவ்வளோதான். இப்போ வேறு என்ன? பீச்சு இது எடுக்கலாம். இது என்னன்னு தெரியல, அது இருக்கலாம், என்னென்னா இருக்கலாம். பீச் எடுப்போம். மீதி உள்ளே இருக்கே. ஐயோ ஓகே, அவ்வளோதான். இந்த சைடு வந்துச்சு. ஓகே, எடுத்தாச்சு. இது என்னன்னு தெரில. பயந்துருக்க இது எடுத்தனே எங்கே போச்சு அப்படின்னு தேட வேண்டியதாக இருக்குது. எனக்கு தெரியாது எடுத்துன்னு. சூப்பர், முடிச்சாச்சு. காம்போ மாஸ்டரா என்னன்னு தெரியாது. பிரில்லியன்ட். லெவல் 4 அதே மாதிரி தான் இருக்குது. நானமா பண்ணி வச்சுருக்கானோ, பரவாயில்ல. நான்லாம் ஈஸியாக முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். எனக்குலாம் அதெல்லாம் வேணாம். ஆனால் யாருன்னு தெரியாதுல்ல, தெரிஞ்சுப்பீங்கடா. ஐ ஆம் சார்த்திக் ப்ரோ சொல்லிக்க வேண்டியதான். இதான் சொல்லணும். அப்படி சொல்லனா
சரி இது ப்ரக்கோலி மட்டும் இன்னும் உள்ளே இருக்குது. ஓகே, தாமரை பூ. அதுக்கப்புறம் என்ன வரும்? இது ஓகே. ஏய் ஐயோ ஐயோ போய் போச்சுடா. ஏய் சே. ஓகே, இது என்னன்னு தெரியல. கத்திரிக்காய் அது நல்லா தெரியுது, ஆனால் இங்கிலீஷில் தெரியாது, ஆனால் சொல்ல. இந்த பூ, அப்புறம் இந்த 2 3 பூ, அதுக்கப்புறம் இது என்ன இலை, இது 3, இது 2 3, இது எப்படி அவ்வளோலாம்? நாங்களாம் ப்ரோ பிளேயரு, ப்ரில்லியன்ட்லி. நெக்ஸ்ட் சீனரிக்கு வந்துட்டோம். அதனால் இப்போ என்ன செய்யணும்னா இது பனித்துளி இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பனித்துளியா? சரி, அடுத்து என்னென்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன வைக்கலாம்? அடுத்து என்ன வைக்கணுமோ அதான் வைக்கணும். மணி 7, அப்போ தான் விளாண்டுருக்கேன். சரி, எல்லாம் சொல்ல தேவையில்ல. கேமுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸைட்டடாக வந்தேன், மைண்ட் கிராஃப்ட் விளாட்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் எனக்கு விளாட தெரியல. முன்னாடி இது விளாடவே தெரியாமல் ஒரு கேமுக்குள்ளே வந்தேன்னா அதான் தான். அடுத்த தடவை உங்களை இனிமேல் ஏமாற்றவே மாட்டேன். அதனால் அடுத்த தடவை இந்த கேமை கற்றுக்கிட்டு வரேன். புதுசாக இருக்குன்னு பார்த்தா செஞ்சுட்டானு வச்சு சே ஆனால் போச்சிக்குமார். ஓகே, கேரட்டு தன்னு பேசாமல் விளாடுவோம். கேரட்டு, அதுக்கப்புறம் என்ன எவனாச்சும் இருக்காங்களா? ஐயோ வெறியாகுது. அழுவ வைக்கிறானோ கைஸ். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒன்று இருக்கா மாதிரி இருக்கும், ஆனால் இல்லை. இது இன்னும் டொமேட்டோ மறைக்குதே. எனக்கு ஒரு ஐடியா, நல்ல ஐடியாவா? ஸோ தலை வரி வேற வைக்கணும். இருங்க ஒரு நிமிஷம். ஏய் இது மறைக்குது. அது போனால் இது இருக்குது, இது போனால் அது இருக்குது, தலைவலியாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லேருந்து வந்திருக்கேன். அப்படியே அது இதெல்லாம் பண்ணி வந்திருக்கேன். பாராட்ட மாட்டீங்களா? ஒரு பாராட்டு கூட வாங்க முடியல. இலை, இப்போ இலைக்கு எங்கே போவேன்? இலையை காணும் வைப்போம். ஒரு வழியாக இலைய கண்டுபிடிச்சி சேர்த்துட்டேன். இப்போ நான் தர்பூசணி சேர்த்துட்டேன். வேறு என்ன சேர்க்குறேன்னு தலையை பிச்சுக்க போகிறேன். ஏய், இது இங்கே இருக்குது, சூப்பராக. அடுத்து 2 மேலே இருக்குது, ரொம்ப ஈஸி. இப்போ நான் என்ன பண்ணும்? இது வைப்போம். சரி, அடுத்து என்ன பண்ணணும்னு என்கிட்டே கேட்க வைக்கிறானோ. ஸோ இது வைப்போம், அதை முடிப்போம். அப்போ அடுத்து ஐடியா இது இப்போ அது எதுவும் சொல்கிறான், காதலே உழுவல. சொல்கிறான்னு தெரியுது, ஆனால் என்ன சொல்கிறான்னு கேட்கல. அடுத்து ஒரு டாய்லெட் பேப்பர் வேணும். அதுக்கு நான் ஸ்ட்ராபெரி எஃபெக்ட் முடிச்சுக்கிறேன். இப்போ என்ன வேணுன்னா அதே டாய்லெட் பேப்பர் தான். என்னடா கேம் இது? இங்கே பாருங்களேன், கேமு நல்லா இருக்கு, ஆனால் மூளை தான் யூஸ் ஆக மாட்டேங்குது. எனக்கெல்லாம் மூளைலாம் வராது. ட்ரை பண்ணேன், அப்படியும் இல்லை. இது ஐயோ தெரியாமல் கொடுத்துட்டேன் பாஸ், தெரியாமல் கொடுத்தாலும் முடிச்சிட்டேன். முடிச்சிருவேன் இனிமேல் எல்லாத்தையும். ஐயோ எதுக்கு வந்த ஆடு பார்த்து காசு வாங்க சொல்கிறான். போச்சு முடியல காசு, அவ்வளோதான். முடிச்சு விட்டீங்க போங்க. அதுக்கு மேலே நல்லா முடியல, 5 லெவலுக்கே தள்ளுது. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். பாய். நான் தான் உங்கள் எல்பி சாய். பாய் டாட்டா. வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். 5 லெவலுக்கு மேலே தள்ளுது.